எவையாக இருக்கட்டும், கிருத்திகை நட்சத்திரமாகட்டும், ரோகிணி மற்றும் மிருகசீரிஷம் 2 பாதம் உடையவர்களுக்கு இது ஒரு நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது என்று சொல்லக்கூடிய வார்த்தையை கண்டிப்பாக நீங்கள் ஃபீஸ் பண்ண போகிறீங்க. ரிஷபம், ஒளிர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய காலமாக வந்து விட்டது. இது வரைக்கும் எதுவுமே உங்களுக்கு கிடைக்கலன்னு நினைக்கிறவங்களுக்கு அனைத்தும் கிடைக்கின்ற பாக்கியம் பெறப்போது யாரானா முதல்ல ரிஷபராசிகார் மட்டும்தான். இந்த சனிப்பெயர்ச்சியில் அதிகப்படியான வலுவையும் இந்த 2.5 ஆண்டுகள் பெரிய முன்னேற்றத்தை காணக்கூடிய தன வரவு முதல்ல கிடைக்க போச்சுவாங்க. ஐயா, இது வரைக்கும் நீ வட்டி கட்டிருந்தீங்கன்னா இனிமேல் 10 பேர் உங்ககிட்ட கொடுக்குற அளவுக்கு நீங்கள் செல்வத்தை சேர்க்கக்கூடிய பாக்கியம் நீங்கள் பெற போகிறீங்க. ஐயா, இது எந்த மொழியிலாவது இறைவன் நம்மளுக்கு கொடுப்பார். வருகின்ற காலங்கள் பெரிய முன்னேற்ற பாதை தானே கண்டி பின்தங்கி போகக்கூடிய பாதைகள் ஒன்று கூட கிடையாது. பணவரவு, நிதி நிலைமையில் இருந்து வந்த பிரச்சனை முதல்ல விலகும். வேலை வாய்ப்புகள், இது வரைக்கும் 10 பேர்கிட்ட நீங்கள் வேலை செஞ்சீங்கன்னா, அதாவது ஒரு கம்பெனியில் ஒர்க்கராக வேலை செஞ்சீங்கன்னா நீங்கள் ஒர்க்கராக எடுத்து நீங்கள் 10 பேருக்கு 100 பேருக்கு வேலை கொடுக்கக்கூடிய பாக்கியம் பெற போகிறீங்க. விக்னேஸ்வராய நமக, வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா, அரகர நம பார்வதி பதையே, அரகர மகாதேவா, தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது என்னன்னா, ரிஷபத்துக்கு 11ஆம் இடத்தில், இது வரைக்கும் 10ஆம் இடத்துல இருந்தார், 11ஆம் இடத்துல அமரப்போறக்கூடிய சனி பகவானால் ஏற்படக்கூடிய இன்பங்கள் என்ன, ஒரு மனுஷனுக்கு என்னென்ன கொடுக்கணும் எல்லாத்தையும் கொடுக்க போறாரு ஐயா. ஒரே வார்த்தை சொல்ல போனா, நீங்கள் வாழக்கூடிய நாட்களில் இதுவரைக்கும் வாழாத திருப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய முதல் சனி பயிற்சி இது மட்டும்தான். ஏன்னா ரிஷபத்துக்கு ஏற்புடையவரே சனி பகவான் தான், வேற யாருக்கும் கிடையாது. அது ரிஷப லக்னமானா இருக்கட்டும், ரிஷப ராசியான இருக்கட்டும், இதுக்கும் தனிப்பட்ட முறையில் எதுவும் சொல்ல முடியாது. எவையாக இருக்கட்டும், கிருத்திகை நட்சத்திரமாகட்டும், ரோகிணி மற்றும் மிருகசீரிஷம் 2 பாதம் உடையவர்களுக்கு இது ஒரு நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது என்று சொல்லக்கூடிய வார்த்தையை கண்டிப்பாக நீங்கள் ஃபீஸ் பண்ண போகிறீங்க. ரிஷபம், ஒளிர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய காலமாக வந்து விட்டது. வாழ்க்கையில் நம் நெறிமுறை என்று சொல்லக்கூடிய அமைப்பை நாம் பெற்றுதான் வாழதான் போகிறோம். இது வரைக்கும் வாழாத வாழ்க்கை, ஒரே வாழ்க்கை. ஐயா, நீங்கள் அரசனை போல வாழக்கூடிய காலம் என்று சொன்னால் இந்த மகா சனிப்பெயர்ச்சியில் அரசனை போல தான் நீங்கள் வாழ போறீங்க. எதை பற்றி நீங்கள் கவலைப்படணும் அவசியம் இல்லை. இது வரைக்கும் குழந்தை பேர் என்று சொல்லக்கூடிய இல்லாமல் இருந்தவருக்கு முதல் கிடைக்கிறதே எதிரானா பூர்வ புண்ணிய பாக்கிய ஸ்தானம் அவருடைய 7ஆம் பார்வையாக முதல்ல அவர் மேலே விடுது. ஐயா, குழந்தை பேரே இல்லை சுவாமி, நம்ம குழந்தையோ அல்லது நம்ம குழந்தைக்கு குழந்தையோ, நம்ம வீட்டில் மழலை சத்தம் முதல்ல கேட்கும். இதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களை அனைவருக்கும் சொல்கிறேன், ரிஷபராசிக்கு இது ஏற்புடைய காலம் காலம் காலம். முதல் திருமணம் வாய்ப்புகள் அனைத்தும் தேடி வரக்கூடிய காலமாகவும் ரிஷபராசிக்கு இருக்குது. இந்த மறைமுக பிரச்சனைகள் எல்லாருக்கும் இருந்து பாருங்க, ரிஷபராசிக்காரங்க லிஸ்ட் எடுத்து பாருங்க, அனைவருக்கும் கடன் சார்ந்த விஷயத்தில் அதிகப்படியான கலக்கம். ஒன்று உடல் உபாதை கொடுத்துருப்பார். ஏன்னா 10ஆம் இடத்துல இருந்தாதாலே இந்த கர்மா என்று சொல்லக்கூடிய கர்மகாரகன் என்று சொல்லக்கூடிய அவர் அமர்ந்திருந்து ஆட்சி பெற்று காணப்பட்டதால் அவ்வளவு வினைவிலையும் கொடுத்தாரு, நல்ல மாற்றத்தையும் கொடுத்துருக்காரு. மற்ற கிரகங்களுடைய வலிமையும் பார்க்கும்போது உங்களுடைய தன்மை பெரிய லெவலில் இருக்கிறதுக்கான அமைப்பு கண்டிப்பாக உண்டு. இது வரைக்கும் தொண்டனாக இருந்தவன் கூட எதனா இருக்கட்டுங்க, கட்சியில் இது வரைக்கும் இல்லைங்க, எனக்கு அது கட்சிக்கு எனக்கு தொடர்பு கிடையாதுங்க, இது வரைக்கும் வேலை சார்ந்த விஷயத்தில் என்னை சஸ்பெண்ட் பண்ணிட்டான், சஸ்பெண்ட் சார்ந்த உறவுகள் மட்டுமே இருக்குது, வேலையில் என்னை கடுமையாக போட்டு பிழிஞ்சிட்டு இருக்காங்கன்னா அந்த கடுமையான பார்வையெல்லாம் முடிஞ்சு போச்சு. இது வரைக்கும் கட்டுக்குள் வராதவர் நீங்கள் மட்டும்தான். ரிஷபராசிக்கு 3ஆம் பார்வையாக உங்களுடைய பார்வை முதல்ல 3 என்பது பாக்கிய பார்வை, அதுவும் நல்ல பார்வை தான். சனி பகவான் நம்ம ராசிக்கு 11ல் அமர்ந்திருந்து இது வரைக்கும் கொடுப்பனையே உங்களுக்கு இல்லைன்னா கொடுக்க வேண்டிய தெய்வம் வந்துவிட்டது என்று எடுத்துக்கொள்ளுங்க. இது வரைக்கும் எதுவுமே உங்களுக்கு கிடைக்கலன்னு நினைக்கிறவங்களுக்கு அனைத்தும் கிடைக்கின்ற பாக்கியம் பெறப்போது யாரானா முதல்ல ரிஷபராசிகார் மட்டும்தான். இந்த சனிப்பெயர்ச்சியில் அதிகப்படியான வலுவையும் இந்த 2.5 ஆண்டுகள் பெரிய முன்னேற்றத்தை காணக்கூடிய தன வரவு முதல்ல கிடைக்க போச்சுவாங்க. ஐயா, இது வரைக்கும் நீ வட்டி கட்டிருந்தீங்கன்னா இனிமேல் 10 பேர் உங்ககிட்ட கொடுக்குற அளவுக்கு நீங்கள் செல்வத்தை சேர்க்கக்கூடிய பாக்கியம் நீங்கள் பெற போகிறீங்க. ஐயா, இது எந்த மொழியிலாவது இறைவன் நம்மளுக்கு கொடுப்பார். இது வரைக்கும் விவசாயம் சரியாக பண்ண முடியல, எனக்கு தொழில் வளம் இல்லை, வேலை சார்ந்த இடத்துல பிரச்சனை நிறைய கொடுத்துட்ருக்காரு, என்னை தொந்தரவு நிறைய பண்ணிட்டாங்க, ஐயா ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க ரிஷபராசிக்காரங்க அனைவருக்கும் இது ஏற்றம் தரும், ஏற்றமே தந்து கொண்டே இருக்கும் என்று தான் சொல்லுவேன். நீங்கள் என்ன நினைச்சிங்க, வருகின்ற காலத்தில் உங்களுடைய ஏற்புடைகள் யாராலையும் தடுக்கவே முடியாது. உங்கள் தடையான விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றி படிக்கட்டுகளாக மாறப்போது. ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் வெற்றி மீது வெற்றி வந்து உன்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் சனி பகவானையே சேரும், வேற யாரையும் சொல்ல முடியாது சுவாமி.
உங்கள் வாழ்வில் ஏற்படக்கூடிய முதல் மாற்றம் என்று சொன்னால் இந்த சனி பயிற்சி வேற லெவலில் கொண்டு செல்லக்கூடிய காலமாக இருக்கும். அவருடைய பார்வை 5ஆம் பார்வையாக, அவருடைய பார்வை 7ஆம் இடத்துல போய் விடுது. இது வரைக்கும் 5ஆம் இடத்துல சரியான முறையில் லக்ஷ்மி கடாட்சம் இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கு இவருடைய பார்வையில் நன்மை பெறக்கூடிய காலமாக அமரப்போது. ஏற்கனவே அந்த இடத்துல பாவ கிரகங்கள் இருந்ததால் இவங்களுக்கு சரியான முறையில் எதுவுமே கிடைக்கல. வரவு சார்ந்த விஷயத்தில் நிறைய தடையும் கொடுத்துருச்சு. செலவினங்களே தான் ஆய்ந்தது. இப்பொழுது இவருடைய பார்வையால் பெரிய புனிதம் அடைந்து எல்லா விதமான பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி. முதல்ல ஆரம்பத்தில் சற்று கலக்கமாக தான் தெரியும். அந்த இடத்த கொஞ்சம் கலறி விடுற மாதிரி இருக்கும். கடன் பிரச்சனை, இதெல்லாம் பிரச்சனை, நோய் பிரச்சனைலாம் கடக்க விடுக்கும். பிள்ளைகளால் ஏற்பட்டு வந்த பிரச்சனையெல்லாம் கலக்கமாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். பயப்படணும் அவசியமே இல்லை சுவாமி. தைரியமாக இருக்கலாம், தன்னம்பிக்கையோடு இருக்கலாம். பார்க்கின்ற இடம் பாழ் என்று சொன்னாங்க. நேர்மையாக இருந்தால் அந்த இடம் பாழலாம் ஆகாது, உயர்ந்த நிலைமைக்கு எடுத்து செல்வார். பயப்படணும் அவசியம் இல்லை சுவாமி. இது வரைக்கும் நம்ம வீட்டில் ரிஷபராசிக்கார குழந்தை செலுத்தம் இல்லைன்னா கண்டிப்பாக இந்த முறை குலதெய்வ அருளால் உங்களுக்கு எல்லாமே கிடைக்க போகுது. இந்த சனி பகவான் அருளாலையும் உங்களுக்கு எல்லாமே கொடுக்க போகிறார். அதுவும் இல்லாமல் இது வரைக்கும் பிரச்சனையை தகுந்து வந்த இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய 8ஆம் இடம் அல்லவா, அந்த 8ஆம் இடத்தை அவருடைய பார்வையால் கிடைக்குது. உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் என்று சொல்லக்கூடிய அமைப்பையும் பெறப்போகிறீர்கள். பிரச்சனையை நீக்கிடுவார். அந்த பிரச்சனையை பாரக்கூடிய இடம்லாம் பிரச்சனையை நீக்கிடுவார். பிரச்சனையை நீக்கிட்டு நீங்கள் வெளியே வந்துடுவீங்க. தண்டனை பெறக்கூடிய காலம் எல்லாம் தாண்டிட்டீங்க. நீங்கள் எல்லா விதமான பிரச்சனையும் வெளியே வந்துட்டீங்க. முதல் இடம் மாற்றம் என்று சொல்லக்கூடிய முதல்ல சனி பெயர்ச்சியில் உங்களுக்கு கிடைக்கிறதே இடம் மாற்றம் செய்யக்கூடிய வாய்ப்பையும் முதல்ல பெறப்படுங்க. நம்முடைய சொந்த வீடு இருந்தால் சொந்த வீட்டை விட்டு வெளியேறுவீங்க. கொஞ்ச நாளைக்கு தங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சொந்த வீட்டை சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எல்லாமே ஆல்டேஷன், வாஸ்து சரியில்லை, அது சரியில்லை, எல்லாத்தையும் கவனிச்சுட்டு அதுக்கப்புறம் உள்ளே வரப்போறீங்க. வருகின்ற காலங்கள் பெரிய முன்னேற்ற பாதை தானே கண்டி பின்தங்கி போகக்கூடிய பாதைகள் ஒன்றோடு கிடையாது சொன்ன. பணவரவு, நிதி நிலைமையில் இருந்து வந்த பிரச்சனை முதல்ல விலகும். வேலை வாய்ப்புகள், இது வரைக்கும் 10 பேர்கிட்ட நீங்கள் வேலை செஞ்சீங்கன்னா, அதாவது ஒரு கம்பெனியில் ஒர்க்கராக வேலை செஞ்சீங்கன்னா நீங்கள் ஒர்க்கராக எடுத்து நீங்கள் 10 பேருக்கு 100 பேருக்கு வேலை கொடுக்கக்கூடிய பாக்கியம் பெறப்போகிறீங்க. இதெல்லாம் எப்போ நடக்குன்னா, சனி பகவான் மகா சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு பெரிய சனிப்பெயர்ச்சி பிரம்மாண்டத்தை கொடுத்துட்டு தான் போவார். எதையுமே முறியடிக்கக்கூடிய காலம் இதெல்லாம். நாங்கள் கோச்சார ரீதியாக வரக்கூடிய பலாபலம் தான் எங்களால் கொடுக்க முடியும். நோய் நொடிகளை நீக்கக்கூடிய காலம். கொஞ்சம் சர்ஜரியும் பண்ண வேண்டியது இருக்கும். சில உடல் உபாதைகள் அதிகப்படியாக இருந்து இதயம் சார்ந்த பிரச்சனையில் வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த நேரத்தில் சர்ஜரி செஞ்சு அதிலிருந்து நீங்கள் வெளிவருவதை கண்கூடாக பார்க்கலாம். கண் பிரச்சனை கண்டிப்பாக இருக்கும். ரிஷபராசிக்கு கண்ணாடி போடுற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும் சுவாமி. இது வரைக்கும் இல்லறத்தில் கூட்டு குடும்பத்தில் இருந்தவங்க அனைவருக்கும் வெளியே நடப்பு என்று சொல்லக்கூடிய கூட்டு குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள் விலகி வெளியே வந்துடுவீங்க. ஒரு நல்ல பாகப்பிரிவினை, அதில் சொத்துக்கள் மூலியமாக நம்மளுக்கு என்னென்ன கொடுக்கணுமோ இறைவனே தானாக தந்துடக்கூடிய காலம் என்று சொல்லலாம். என்னங்க வேணும்? என்னென்னா இந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க, மூதாதையர் என்று சொல்லக்கூடிய தாத்தா பாட்டி, அவங்க உடல்நலத்தில் சற்று அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். ஏன்னா அது ரொம்ப முக்கியமான தருணம். அவரிடத்தில் உடல்நலத்தில் சற்று அக்கறை எடுத்துக்கக்கூடிய காலம். பெரியப்பா, அண்ணன் இவங்களாம் நம்மளுக்கு பகை பெறக்கூடிய காலமாகவும் வருது. இந்த நேரத்தில் சற்று எதிர்பார்த்து இருந்து வந்த செல்வங்கள், அதாவது எதையும் மறைக்கப்பட்டது அனைத்தையும் இப்பொழுது தோண்டி எடுக்கப்படும் என்று சொல்லுவோம். இவர்கிட்ட நாம் எதனா மறைச்சு ரொம்ப நாளாக நீண்ட நாட்களாக நாம் மறைக்கப்பட்டு ஏதேனும் இருந்தால் அவையெல்லாம் அந்த 8ஆம் இடத்தை பார்வை பதியதால் அந்த பிரச்சனைகள் திருப்பியும் அதில் கலறி விட்டுட்டு அதுக்கப்புறம் பிரச்சனையை முடிப்பார் ஐயா. ஏன்னா தோண்டப்பட்ட வழக்குகள் இது வரைக்கும் சட்டம் சார்ந்த விஷயத்தில் எதனா பிரச்சனைகள் எதனா கொடுக்காமல் இருந்தாலோ, வங்கி சார்ந்த விஷயத்தில் அதாவது லோன் ஏன் கட்டாமல் இருந்தீங்கன்னா அது கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கும் ஐயா. மற்றபடி எந்த தொந்தரவும் உங்களை செய்யவே செய்யாது. அவங்களே திருப்பி ரெனியூல் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவாங்க. என்னடா சாமி இப்படின்னு சொல்கிறீங்க? அப்படி அது ஆரம்பத்தில் அவரை பார்க்கின்ற பார்வை அப்படி தான் இருக்கும். இருக்கின்ற இடம் அதிகப்படியான விருத்தி கொடுத்துட்டு தான் போவார். உங்களுக்கு என்னங்க விடுங்க, யாருமே தேவையில்லை சாமி, எந்த கிரகமும் கொடுக்க தேவையில்லை. சனி பகவான் ஒருவர் ரிஷபராசிக்கு கொடுத்துட்டா அந்த வாழ்க்கை தரம் இந்த 30 ஆண்டுகளுக்கு என்ன உங்களுக்கு கொடுக்கணுமோ அனைத்தையும் ஒரு தேர்வு செய்து கொடுத்துட்டா போவார். உங்கள் வாழ்க்கையில் முதன்மை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு 30 ஆண்டுகள் நாம் இது வரைக்கும் எதுவும் தேவையில்லை, ஒரு ஃபிக்ஸடில் போட்ட மாதிரி ஒரு பணமோ அந்த தொழிலோ நம்மளுக்கு ஏற்படுத்தி தந்துட்டு தான் போவார். நீங்கள் எதை பற்றியும் கவலை கொள்ள தேவையில்லை. வருகின்ற காலங்கள் உங்களுக்கு ஏற்புடைய காலங்களாகும். இது வரைக்கும் கல்வி சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த தடைகள் அனைத்தும் முதல்ல விலக போகுது. இது வரைக்கும் புத்திரஸ்தானத்துக்காக பிரச்சனைப்பட்டிருந்தவங்களை அனைவருக்கும் அந்த புத்திரஸ்தானம் விலக போகுது. கணவன் மனைவிக்குள் ஏற்பட்டு வந்த தகராறுகள் முடிவுக்கு வரும். முதல்ல எந்த பிரச்சனையும் உங்களை கலக்கத்திலிருந்து விடுபட்டும். முதல்ல வீட்டை விட்டு வெளியேற்றக்கூடிய வாய்ப்பினை தனி கொடுத்தனமோ தனி சாட்டும் சார்ந்த விஷயங்களோ
குடித்தனம் சார்ந்த விஷயங்களோ, மாடியில் போய் குடியிருக்கிறது, அல்லது வீட்டுக்கு கீழவே குடியிருக்கிறது, இல்லைன்னா தம்ம பெற்றோரை விட்டு கொஞ்சம் தள்ளி இருக்கிறது, இதெல்லாம் இப்போ ஏற்படுத்தும். இருந்திருந்த உறவுகள், இது வரைக்கும் பிரிந்திருந்தாங்களே உறவுகள், அவங்களா நம்மளை சேர்ந்து பார்க்கின்ற காலம். நம்மளை பகையாக நினைச்சவங்க அனைவரும் இப்போ நட்பு வட்டாரங்களாக பேசக்கூடிய காலம் வந்துவிட்டது. ஏன்னா அவங்களுக்கே நீங்கள் தான் உதவி செய்ய போறீங்க. அந்த அளவுக்கு நம்மளுக்கு செல்வத்தை வாரி வழங்க போறாரு இறைவன் சனி பகவான். சனீஸ்வர பட்டம் பெற்ற முதல் கிரகம் என்று சொல்லக்கூடிய ஈஸ்வர பட்டம் பெற்ற கிரகம் உங்களுக்கு பெரிய பெரிய மேன்மையை தந்தருளக்கூடிய காலம் வந்துவிட்டது. இந்த 2025 மார்ச் 29க்கு அப்புறம் ரிஷபம் ஒளிர்ந்து கொண்டே இருக்கும், ஒளிர்ந்து கொண்டே இருக்கும், ஒளிர்ந்து கொண்டே இருக்கும். நல்லதே நடக்கும். ஒருமுறை வெங்கடாஜலபதி அல்லது திருப்பதி வெங்கடாஜலபதி அல்லது ரங்கநாத பெருமானை வழிபட ஸ்ரீரங்கத்துக்கு சென்று காவிரி ஆற்றுல ஒரு குளியலை போட்டுட்டு இறைவன் ரங்கநாத பெருமானையும் அந்த ரங்கநாயகியும் ஸ்ரீ ராமானுஜருடைய பூத உடலையும் பார்த்துட்டு வரும்பொழுது உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் அனைத்தும் விலகி நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.